எங்கப்பா சொன்னாரு? என்டிஏ அலையன்ஸ் ஜெயிக்கும்னு சொன்னார்ல. அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ்னு என்ன அர்த்தம்? பாஜக அதிமுக கூட்டணி, அதை தான் அவங்க சொல்றாங்க. அப்புறம் யார் முதலமைச்சர்? இது ஏடிஎம்ல இருந்தா ஒருத்தர் முதலமைச்சர் வருவாரு அப்படின்னு அமித்ஷா சொன்னாருன்னா பாரு எடப்பாடி பேரை சொல்லல அப்படின்னு போய் கேள்வி கேட்கறது. உட்கார்ந்தவுடனே மல்லிகார்ஜுன கார்கே, நான் என் ட்விட்டர்லேயே பதிவு பண்ணிருப்பேன், உங்களுக்குலாம் யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு எல்லாரையும் பார்த்துட்டு, கூட்டணி பத்தி பேசுறதுக்கும் எவ்வளவு தொகுதி ஆட்சியில் பங்குன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு தான் மல்லிகார்ஜுன கார்கே ஆரம்பிக்கிறாரு. ராகுல் பக்கத்துல உட்காந்துருக்காரு. யாரும் பிடிச்ச ரைட் லெப்ட் வாங்குறாங்க. அப்புறம் இனிமேல் எல்லா நீங்க கூட்டணியை சொல்லுங்க, திமுகவுக்குலாம் வேணான்னு சொல்றோம்னா கை தூக்குங்க. யாரும் கை தூக்கல. காங்கிரஸ்னு ஒரு கட்சி இல்லைன்னா நீங்க ஜெயிப்பீங்களா? அதான் கேள்வி. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியுமா? இந்த மக்கள் நல கூட்டணி இல்லைன்னா திமுக தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? தாவேகா கீழே போயிடுவீங்க. இப்ப செல்வபிரதம் இருக்காரு, எடுத்து பேசுவாரா? பேசாதீங்கன்னு சொல்றாரு. திமுக தான் கூட்டணி இருப்போம்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த தன்மானம் இவங்களுக்கு தெரியும், ஒரு தலைவர் 2 தலைவர்னு. அப்புறம் ராகுலை பிடிச்சி இழுத்து போட்டுக்கிட்டா இவங்கெல்லாம் எதுக்கு நமக்கு? ராகுல் தான் இருக்காரு, சகோதரர். அதுதான் சகோதரர். பல விஷயங்கள்ல மாநில இதுல இவங்க உட்காந்து மும்மொழி கொள்கையில காங்கிரஸ் உடைய நிலைப்பாடுன்னா இந்தி திணிப்பை எதிர்ப்போன்றாங்க. காங்கிரஸ் உடைய நிலைப்பாடுன்னா சிபிஎம் உடைய நிலைப்பாடு. ஆனா இருக்கிற தலைவர்கள் உருட்டுறது 3வது மொழின்றது எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உட்காந்து உருட்டுறீங்களா? இப்போ சிபிஎம் உடைய நிலைப்பாடுன்னா திமுக பண்ண இங்கேயும் அதுதானே. இந்த 5 வருஷமா செலவு சொன்னீங்கல்ல, திமுகவுடைய எந்த முறைகள் தட்டி கேட்டீங்க? நீ செலவு பந்துங்க எல்லாம் பேசுற. நேரு துறையில ஒரு 3 பிரச்சனைக்கு வந்தது இல்ல, காங்கிரஸ் வாய் திறந்தா? எந்த பிரச்சனையில வாய் திறந்தா? இன்னைக்கு பாஜக மேல குற்றம் சாட்டுற பல விஷயங்கள் சிதம்பரம் கொண்டு வந்ததுதான். வராக்கடன் கடன் தள்ளுபடி யார் கண்டுபிடிச்சா? டெப்ஸ் யார் கண்டுபிடிச்சது? யார் தள்ளுபடி பண்ணது? அம்பானிகளுக்கு எல்லாம் யார் உதவி பண்ணது? கார்பரேட்டுகளை யார் தூக்கி பிடிச்சது? நம்ம ஒரு அமைதியா அப்படி இப்படி பேசினா கரெக்டுன்னு ஆயிடுமா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வரக்கூடிய தகவல்கள் அந்த மாதிரி இல்லையே. எங்க பலமா இருக்குன்னு யார் சொன்னா? அவங்களே ஒரு நரேஷன் செட் பண்ணிடுறாரு. அதாவது அங்க அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னா பாருங்க இங்க இருந்து அனுப்புறது போய் கேள்ப்போ கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அமித்ஷாவே சொல்லிட்டாரு. எங்கப்பா சொன்னாரு? என்டிஏ அலையன்ஸ் ஜெயிக்கும்னு சொன்னார்ல. அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ்னு என்ன அர்த்தம்? பாஜக அதிமுக கூட்டணி, அதை தான் அவங்க சொல்றாங்க. அப்புறம் யார் முதலமைச்சர்? இது ஏடிஎம்ல இருந்தா ஒருத்தர் முதலமைச்சர் வருவாரு அப்படின்னு அமித்ஷா சொன்னாருன்னா பாரு எடப்பாடி பேரை சொல்லல அப்படின்னு போய் கேள்வி கேட்கறது. கூட்டணி ஜில்லாவில் ஒரே பிரச்சனைன்றது. இவ்வளோ நடந்தும் அங்க சாதாரணமா இருக்காங்க. இன்னைக்கு கூட நயினார் பேட்டி கொடுக்குறாரு. பக்கத்துல உதயகுமார், செல்லூர் ராஜு எல்லாம் உட்காந்து இது பண்றாங்க. ஆனா கொள்கை என்று விட்டால் 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் நாங்கள் அப்படியே ஜெல்லாயிடுவோம்னு பேசியிருந்த இவங்க எவ்வளவு தகராறு நடக்குது பாருங்க. முதலமைச்சர் சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சரே விமர்சனம் பண்றாங்க. மரியாதை வேணும் எங்களுக்கு. மரியாதை இல்லைன்னா அடிச்சா திருப்பி அடிப்போம். இன்னைக்கு சசிகாந்த் செந்தில்கிட்ட போய் கேட்குறாங்க, அடிச்சா திருப்பி அடிப்போம்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு என்னன்னா வளர்றாரு. ஒரு பதிலே சொல்ல தெரியல அவருக்கு. நீங்க இது அப்படி இப்படின்றாரு. அப்போ காங்கிரஸ்குள்ள தன்மானமா பேசுறவங்களுக்கு வேல்யூ கூடிட்டு போகுது. இது ஏன் இப்படி நடக்குது? டெல்லியில கூப்பிட்டு பேசினாங்க. கட்சியுடைய முடிவுகளை கூட்டணி பத்தி மேலிடம் தான் முடிவு எடுக்கும், வேற யாரும் கருத்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதை விட வேகமா இப்ப பேசிட்டு இருக்காங்களா? நேற்றுலாம் நம்ம மாணிக் தாக்கூர் பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது. பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? தகவலாவே எடுத்துக்கலாமா? கமாண்டாவே எடுத்துக்கலாம்? கூட்டத்துல அட்டன் பண்ணவங்க யார் சொன்னா, எங்க சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கூட்டத்துல அட்டன் பண்ணவங்கள்டே நான் பேசினேன். என்னென்ன நடந்ததுன்னு உட்பட சொன்னாங்க. வந்த உடனே மல்லிகார்ஜுன கார்கே, நான் என் ட்விட்டர்லேயே பதிவு பண்ணிருப்பேன், உங்களுக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு எல்லாரையும் பார்த்துக்கணும். கூட்டணி பத்தி பேசுறதுக்கும் எவ்வளவு தொகுதி ஆட்சியில் பங்குன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு தான் மல்லிகார்ஜுன கார்கே ஆரம்பிக்கிறாரு. ராகுல் பக்கத்துல உட்காந்துருக்காரு. யாரும் பிடிச்ச ரைட் லெப்ட் வாங்குறாங்க. அப்புறம் இனிமேல் எல்லா நீங்க கூட்டணியை சொல்லுங்க, திமுகவுக்குலாம் வேணான்னு சொல்றோம்னா கை தூக்குங்க. யாரும் கை தூக்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்திட்டே தனித்தனியா கேட்டப்போ நாங்க டிஎம்கே ஓகே, கூடுதல் தொகுதி கேட்கணும், ஆட்சியில் பங்கு கேட்கணும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலை எதுவோ போய் கட்சியை வளர்க்குற வேலையை பாருங்க, அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணுதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. நேரா பிரவீன் சக்கரவர்த்திக்கு தனியா கவனிப்பு நடந்து அனுப்பிச்சு விட்டாங்க. நேரா வந்தோடனே காலையிலே ட்வீட் போடுறாங்க, கூட்டணியில் ஆட்சி பங்கு வேணும், அதிக தொகுதி வேணும்னு.
அப்ப இது என்ன கணக்கு? மாணிக் தாக்கூர் விடாம பேசிட்டு இருக்காரு. நேற்று கூட தளபதி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்குறேன். தளபதினா இந்த தளபதி இல்லை, கோ தளபதி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலான்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா ராகுலுடைய ஆசி இருக்கிறது. ராகுலுடைய ஆசி இல்லைன்னா இவர்கள் இப்படி பேச முடியாது அப்படின்றதான் யதார்த்தம். அதே மாணிக்கம் தாக்கூர் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரன் சொல்லி தலைமையை மட்டும் அவர் நட்பு பாராட்டுறாரு. அடிமட்ட தொண்டர்களுக்கு காங்கிரஸ் கீழே இருக்கிறவங்களுக்கு எடுத்தெறிஞ்சு பேசினா எப்படி? எங்களுக்கு பதவியெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. பதவி நான் அடுத்தது எனக்கு சீட்டு கிடைக்கலாம், அதை பத்தி ஐ டோன்ட் கேர். எங்களுக்கு காங்கிரஸினுடைய மரியாதை தன்மானம் தான் முக்கியம்னு சொல்லி அவர் பேசுறாருங்களே. மரியாதை யாருக்கு எடுத்துக்கிட்டது? 5 வருஷமா எங்க போச்சு? 2019 காங்கிரஸ்னு ஒரு இது இல்லைன்னா நீங்க அவ்வளவு எம்பி ஜெயிச்சிருக்க முடியாது. ராகுல் காந்தியை பிரதமராக அறிவிச்ச ஒரே ஆள் இவர் தான். ஒரே கட்சி தலைவர் ஸ்டாலின் தான். ராகுலுக்கே அது அதிர்ச்சியா இருந்தது, என்ன போய் பிரதமர் வேட்பாளராங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பிரசாந்த் கிஷோர்ல இருந்து எல்லாரும் இருந்தாங்க. இப்படி அறிவிச்சாதான் இங்க ஆன்டி மோடி வேவ் இருக்கு, ராகுல் காந்திக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதை நம்ம அறுவடை பண்ணோன்னு பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணப்பெல்லாம் காங்கிரஸ் இனிச்சது, காங்கிரஸ் வச்சு வந்தாங்க. மக்கள் நல கூட்டணி பகையை மறந்து வந்து சேர்ந்ததுனால ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சது. அதுக்கு பேர் வேற வச்சிங்க சமூக நல கூட்டணி அது இதுன்னு. ஆனால் 2021 இவங்க எல்லாரையும் பழி வாங்கினீங்க. 6 சீட்டு, காங்கிரஸுக்கு 25 சீட்டுன்னு. அப்போல்லாம் எங்கே போச்சு தன்மானம், கோபம் இதெல்லாம்? அதற்கு பிறகும் காங்கிரஸுக்குன்னு தனிப்பட்ட ஒரு மரியாதையை இவங்க கொடுத்ததே இல்லை. இவங்க விமர்சனம் பண்ணி பேசுறதுலேருந்து எல்லாமே. பார்லிமெண்ட்ல 5 சீட்டு தான் தருவாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனைலாம் ஆகி அந்த நேரத்தில் தான் ஜாபர் சாதிக் பிரச்சனைலாம் பெருசாகுது. சரி, அந்த நேரத்தில் தேவைன்றதுனால 10 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு பண்றீங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அப்பெல்லாம் எங்கே போச்சு உங்க தன்மானம்? இப்போ தாவேகான்னு ஒரு கட்சி பக்கத்தில் இருந்தோன்னா எல்லாரும் குதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்று இல்லை, கம்முன்னு இருந்தாங்க. இன்னைக்கு மாற்று வந்தோன்னா போலான்ற முடிவு வந்துட்டாங்க. குறிப்பா காங்கிரஸ்க்கு வந்து மரியாதை அப்படிங்கிறத தாண்டி, இடங்கள் அப்படிங்கிறத தாண்டி தலைமை சொல்றதும் கேட்கல அப்படின்னா, இப்ப திமுக தலைமையும் இல்ல, காங்கிரஸ்க்கு இவ்வளவுதான் ஓட்டு, அதாவது 2014 தனிச்சு நிற்கும் போது எடுக்கப்பட்ட ஓட்டினுடைய கணக்கு எடுத்துக்கிறாங்க. 1.47 2% கீழே தான் எடுத்துக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸோட ஓட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பார்கெயின் பண்றது திமுக. போனா போதுன்னு திமுக விட மாட்டேங்குது. ஏன்? 2011 திமுக 23 தொகுதி தான் ஜெயிச்சாங்க, ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. அதை வச்சுட்டு பேசலாமா? இப்போ வந்து காங்கிரஸ் 6% இல்லை 2021 காங்கிரஸ்னு ஒரு கட்சி இல்லைன்னா நீங்க ஜெயிப்பீங்களா? அதுதான் கேள்வி. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியுமா? இந்த மக்கள் நல கூட்டணி இல்லைன்னா திமுக தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? தாவேகா கீழே போயிடுவீங்க. இல்லை காங்கிரஸும் அந்த மக்கள் நல கூட்டணியும் தாவேகா கூட போனா நீங்க கதி என்ன? ஆட்சி பிடிக்க முடியுமா? இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு இதெல்லாம் பண்றீங்க. சரி, மாணிக் தாக்கூர் எல்லாம் இவ்வளவு பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இங்க பேசுறாரு. திமுக தலைமை ஏதாவது நடவடிக்கை சொல்ல வேண்டியதானே? கூட்டணி இல்லைன்னு அறிவிக்க வேண்டியதானே? ஏன் கம்முன்னு இருக்காங்க? இவங்க என்னன்னா இவர்களுடைய பலம் இவர்களுக்கு தெரியக்கூடாது, தெரியாமையே வேலை வாங்கிக்கின்னு நம்ம காரியம் சாதிக்கணும். அதுதான் இப்போ சில இடத்துல வேலைக்காரங்க நல்லா வேலை செய்வான், அவனை வேலை வாங்கிக்கிட்டே என்ன வேலை செய்யற என்ன இது அப்படி இப்படின்னு குறைஞ்ச சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாதவன் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். அவன் அந்த மாரல் பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ வேலை செய்யறன்னு என்னன்னா, இல்லை சார் எனக்கு தெரிஞ்ச நான் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன், நல்ல வேலைக்காரனா இருப்பான். எவ்வளோ சம்பளம்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா உலகம் எப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள்ல தான் போய் அந்த மாதிரி ஆட்கள் மாட்டுவாங்க. உரிமை கொடுத்து மற்ற இடத்துல வந்து ரொம்ப அசட்டையா வேலை செய்ததெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இவரு காங்கிரஸுடைய பலம், மக்கள் நல கூட்டணியுடைய பலம், இதுதான் நம்ம ஆட்சி பிடிக்க உதவுதுன்ற அடிப்படை விஷயம் கூட அவங்கள மறைச்சிட்டு நாங்க தான், எங்களால தான், நீங்களா என்ன ஆளு, தொகுதிக்கு 1000 ஓட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்றாங்க. அந்த இதுதான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்குதுன்றது உலகத்துக்கே தெரியும். இப்போ மாணிக் தாக்கூர் அதுல கேட்கிறாரு. மாணிக் தாக்கூர் கேட்கிறாருன்னா அது மாணிக் தாக்கூருடைய இது இல்லை, அது வந்து ராகுல் எல்லாமே அனுமதிச்சு கேட்க விடுறது. அதான் காங்கிரஸை தாண்டி மற்ற கட்சிகள்லாம் பலமா இருக்கு, திமுக கூட்டணியில இருக்குன்னு எடுத்துக்கலாமா? வேல்முருகன் ஒரு பக்கம் பேசுறாரு, கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் பேசுறாரு. இப்ப இருந்தாலுங்க இது ஃபர்ஸ்ட் ஷோ ஓடுது, ஃபர்ஸ்ட் சீன் போகுது. நீங்க கிளைமாக்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னும் இருக்குல்ல, காங்கிரஸ் முடிச்சோடனே சிபிஐ ஆரம்பிப்பாங்க. நேற்று ஜவஹர்லால் 5 சீட்டு கேட்கிறாரு. இன்னைக்கு இவர் சொல்றாரு ஆட்சியில் பங்குலாம் கேட்கக்கூடாது, நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும்ன்றாரு. யாரு? தமிமுன் அன்சாரி. போன மாசம் வரைக்கும் அவர் தாவேகா போலான்னு ட்ரை பண்ணாரு. அப்புறம் இழுத்து, ஏன்னா இங்க ஒரு சீட்டும் கிடையாது. ஏப்பா இருக்கிறதே எல்லாம் இருக்காங்கப்பா,
அவங்க எப்படி போறோம்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஜவாஹருல்லா கட்சியும் முஸ்லீம் லீக் மட்டும் தான் ஓட்டு. இப்போ நீங்களாம் வரீங்கன்னா காசு தரோம், வண்டி தரோம், பிரச்சாரம் பண்ணுங்க, அடுத்த இதில் பார்க்கலாம், வேற ஏதாவது ஆட்சி வந்தால் வேற ஏதாவது பார்க்கலாம். இப்படிதான் இவர் தமிழ்மான் சரி என்னடா இது இப்படிலாம் இருந்த வேலைக்கு ஆகாது, நம்ம தாவேக்கா போகலாம், ஒரு 5 சீட்டு வாங்கினா கூட ஒரு மரியாதை தானே, ஓட் பர்சன்டேஜ் ஏறும்ல. அப்படி யோசிச்சோன்னு பிடிச்சி இழுத்து பிடிச்சி இருப்பா பேசிக்கலாம், ஒரு சீட்டு தரோம் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க. இப்போ அவர் வந்து தன்மானத்தை பத்தி பேசுறாரு, நம்ம வந்து ஆட்சியில் பங்குலாம் கேட்கக்கூடாது, நீங்க கேட்கக்கூடாது, இடத்துல இருந்து மேல விட்டார், சீட்டே இல்லைங்கிறது அப்ப அவரு அதனால பேசுறாரு. இப்ப அவரு சீட்டு இல்லப்பா அப்படின்ட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படி கோச்சிட்டு போவார் வெளியே. மாற்று இவர்களுக்கு மற்றவர்களுக்கு மாற்று இருக்கு தாவேகா, இஸ்லாமிய கட்சிகளுக்கு மாற்று அதிமுக இல்லை, அதனால கம்முன்னு இருக்காங்க. ஆனா இஸ்லாமிய இது வாக்காளர் இருக்காங்களா, அவங்களுக்கு மாற்று வந்தாச்சு, விஜய்க்கு போட அவங்க தயாராயிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் காங்கிரஸ் எல்லாம் சொல்றாங்க. சில அசைன்மெண்ட்டுகளும் இருக்குது, காங்கிரஸை கொண்டு போய் தாவேகால சேர்க்கணுன்ற அசைன்மெண்ட். அதனால இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், இந்த கூட்டணின்றது இப்போ வரைக்கும் காங்கிரஸ் திமுகன்றது ஒரு பொருந்தா கூட்டணியா தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது கூட்டணியே இல்லாதவர்கள் சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க, கூட்டணி உள்ளவங்கள இப்போ குத்து வெட்டு. ஆனா வெளியில யோகியம் பேசியிருந்தாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அவ்வளவு கேவலமான ஒரு கெட்ட செயலா? அது கேட்டதுக்கு ஏன் இந்த மாதிரியான பழிச்சுமைய சுமத்துறீங்கன்ற மாதிரியான கேள்வியும் இங்க வருது. இவங்க சென்ட்ரல்ல இவங்க கேக்குறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு கேக்குறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தா திமுக இவங்க இப்ப திமுக சொல்ற பதில அப்போ காங்கிரஸ் சொன்னா எடுத்துக்குமான்ற கேள்வியை காங்கிரஸ்காரங்க இப்ப வைக்கிறாங்க. நல்ல விஷயம் தான், கரெக்ட் தான். 2006 மத்தியில 7-8 அமைச்சர்கள் வாங்கி வச்சுட்டு உட்காந்து இருந்தாரு. ஆனா இங்க காங்கிரஸ் தயவோட ஆட்சியில இருந்தாரு, அவங்க பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாங்க. கேட்டா காங்கிரஸ் வந்து கலைஞரை நம்பி இருக்குன்னு. அப்ப உங்க ஆட்சி யாரை நம்பி இருந்தது? இந்த மாதிரி திட்டமிட்டு ஏமாத்துறது இந்த காங்கிரஸ். இன்னைக்கு இந்த நிலைமை காரணம் என்ன? முதுகுல சவாரி செஞ்சிட்டு இருக்கிறது. தலைவர்கள் தனிப்பட்ட முறையில இந்த பீட்டர் அல்போன்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, எந்த கட்சியில இருக்காரு அவரு? 2006 திமுகல சேர்ந்தாரு, இன்னை வரைக்கும் வெளியில வர்றாரா அவரு? இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி தனிப்பட்ட செல்வ பிறந்தவர் இருக்காரு, எடுத்து பேசுவாரா? பேசாதீங்கன்னு சொல்றாரு. திமுக தான் கூட்டணி இருப்போம்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த தன்மானம் இவங்களுக்கு தெரியும், ஒரு தலைவர் 2 தலைவர்னு. அப்புறம் ராகுலை பிடிச்சி இழுத்து போட்டுக்கிட்டா இவங்களாம் எதுக்கு நமக்கு? ராகுல் தான் இருக்காரு சகோதரர், அதுதான் சகோதரர். இவருக்கு ராகுல் மட்டும் தான் சகோதரர், பாஜக எல்லாம் சகோதரர்லாம் கிடையாதா? நாளைக்கு அங்க பிரச்சனை வந்தா அங்க சகோதரர் வந்துருவாங்க. அப்ப ராகுல் எப்படி பாக்குறாரு? உன் சகோதரருக்கு அதெல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாட்டுல நீ என்ன பண்ண போற? இந்த சகோதரன் சொல்லிக்கிட்டே கதை பண்றவெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் இவங்களை தூண்டி விடுறாங்க. பேசு, உடச்சிக்கிச்சுன்னா பாத்துக்கலாம், நம்மளுக்கு தான் தாவேகா இருக்கு, பாத்துக்கலாம். அந்த மாற்று தான் பேச வைக்குது ராகுல் உட்பட. பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய சண்டை வருது, ராகுல் காந்திய பேச விடாம பாஜக செய்யறாங்க, அதை எதிர்த்து காங்கிரஸ் எம்பிக்கள் கூச்சல் குரல் கொடுக்குறாங்க. 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க, 7 பேர் காங்கிரஸ், ஒருத்தர் கம்யூனிஸ்ட். 39 பேர் இருக்கிறாங்களே, இவங்க என்ன அப்படின்ற கேள்விய தெளிவா வைக்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தி சகோதரர் காங்கிரஸ் தான் எங்கன்னு சொல்றதெல்லாம் பார்லிமெண்ட்ல கிடையாதா அப்படின்ற கேள்வி கிடையாதுதான். கிடையாதுதான், எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நாங்கள் பூசா பிரச்சனைங்கன்னா நாங்கள் முடக்குவோம், SIR முடக்கிட்டு வெளியில போய் சம்சா சாப்பிட்டுன்னு போராட்டம் நடத்திட்டு வீட்டுக்கு வந்துருவோம். ராகுல் காந்தி இந்த பிரச்சனைனா அது பாஜகவை கோபப்படுத்தும், நாங்க ஏன் அதுல போய் மாட்டிக்கணும், நீங்க போராடுங்க அப்படின்னு பெஞ்சு மேலே ஏறி புதுசா ஒரு இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இவரு வெங்கடேசன், வெங்கடேசன் இவங்கெல்லாம் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சோட அடிப்படையே காங்கிரஸ் எதிர்ப்பு தான். இன்னைக்கு அதை ஓரம் கட்டிக்கிட்டு அங்க இது பண்ணுறாங்க. கேரளால போய் ஒத்துக்குவாங்களா? ராகுல் காந்தி பேசாமல் விட்டதுக்கு வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினாருன்னா ஒத்துக்குவாங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு அந்த மாதிரி அட்டவேஷம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. திராவிட மாடல்ன்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட மாடல் உடன்பாடா? காங்கிரஸ் உடன்பாடா? திராவிட நாடு திராவிடன்ற கோரிக்கைக்கு காங்கிரஸ் உடன்பாடா? ஆனா உருட்டிட்டு இருப்பாங்க பல விஷயங்கள்ல. மாநில இதுல இவங்க உட்காந்து மும்மொழி கொள்கையில காங்கிரஸ் உடைய நிலைப்பாடுன்னா, இந்தி திணிப்பை எதிர்ப்போன்றாங்க, காங்கிரஸ் உடைய நிலைப்பாடுன்னா, CPM உடைய நிலைப்பாடுன்னா. ஆனா இங்க இருக்கிற தலைவர்கள் உருட்டுறது 3வது மொழின்றது எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உட்காந்துட்டு உருட்டுறீங்களா? இப்போ CPM உடைய நிலைப்பாடுன்னா, தமிழ்நாட்டுக்கு இன்னும் தனியா CPM இருக்கா? தமிழ்நாடு CPM இது. அப்போ இவர் எப்படி வேஷம் கட்டுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஆட்சிக்கு ஃபுல்லா முட்டு கொடுத்துட்டு
இப்போ கடைசி டைம்ல வந்து இடிக்குதுன்னா இதெல்லாம் தூக்கி பிடிச்சிங்க. மாணிக் தாக்கூர் இவ்வளவு நாளா எத்தனை திட்டங்களை எதிர்த்தாரு, திமுகவுடைய எத்தனை விஷயங்களை எதிர்த்தாரு. பிரவீன் சக்கரவர்த்தி நீ சொல்றாரு மகளிர் திட்டங்கள் உரிமை தொகை கொடுத்தா அது எடுபடாது, அதெல்லாம் வச்சுக்கலாம் ஜெயிக்க முடியாதுன்றாரு. இது அடிப்படையில திமுகவுடைய இதுல கை வைக்கிறது தானே. இவர் உட்காந்து உதயநிதி பேசுறாரு, இந்த திட்டங்களை முடக்க பார்த்தார்கள். யார் முடக்க பார்த்தா? உங்க கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதான் நிலைமை. காங்கிரஸ் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு அப்படின்றா, அதுக்கு காரணம் காங்கிரஸா திமுகவா? காரணம் காங்கிரஸ் தான். வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டீங்க, அப்புறம் சாப்பாடை வெளியில உட்கார வைக்கிறாங்க, தரையில உட்கார வச்சு போடுறாங்க. கப்பல் போக்குவரத்துறை அமைச்சரா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் செஞ்ச வேலைகள் இன்னும் பேசப்படுது. 2G இன்னமுமே பேசப்படுது. அதாவது வழக்கு போட்டு நாங்க வெளியில வந்துட்டு சொல்றாங்க. மக்கள் போய் மக்கள் மனசுல அப்படியே மறுபடியும் ரீஓபன் பண்ணியாச்சு, ஓபன் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்களை இதை செஞ்சது பூராமே திமுக, காங்கிரஸில் அங்கம் வகித்த திமுக அமைச்சர்கள். சோ காங்கிரஸ்க்கு பாதிப்பு. இப்ப காங்கிரஸ் குறைஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்ற கேள்வி ஆப்வியஸ்லி நாங்க தான்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அங்க அது இங்க திமுக பண்ண இங்கேயும் அதுதானே. இந்த 5 வருஷமா செலவு சொன்னீங்கல்ல, திமுகவுடைய எந்த முறைகள் தட்டி கேட்டீங்க? நீ செலவு பந்துங்க எல்லாம் பேசுறாரு. நேரு துறையில ஒரு 3 பிரச்சனைக்கு வந்தது இல்ல, காங்கிரஸ் வாய் திறந்துதா? எந்த பிரச்சனையில வாய் திறந்தாங்க? அப்ப எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து சிலுவை சுமந்துக்கிட்டு இன்னைக்கு ஊழலுக்கு எதிராக முழங்குற கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே இந்த மணல் கொள்ளையில இருந்து, கனிம வள கொள்ளையில இருந்து பல விஷயங்கள் இந்த அரசுக்கு எதிராக வந்த பிரச்சனைகள்ல எதுக்காக வாய் திறந்துருக்காங்களா? இந்த 5 ஆண்டுகள்ல எதுக்குமே காங்கிரஸ் குரலே கொடுக்கல. அது பட்டவத்தனமா தெரியும். அப்புறம் யார் காரணம்? இன்னைக்கு வந்துட்டு எங்களை குத்துதே குடையுதுன்னா ஓரளவுக்காக எதிர்கட்சியா செயல்பட்டு இருந்தீங்கன்னா அவங்க மரியாதை தந்துருக்காங்க, அவங்களும் பயந்து போயிருப்பாங்க. அதுக்கு தான் நான் அந்த உதாரணம் சொல்றேன். வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டீங்க, இங்கே உட்காந்து சாப்பிடு, வராண்டால உட்காந்து சாப்பிடு, வெளியில உட்காந்து சாப்பிடு, நாங்களாம் சாப்பிட்டா அப்புறம் தான் அவனுக்கு சோறு போடுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டீங்க, என்ன பண்ணாலும் ஒத்துக்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு என்ன மரியாதை குறைவா நடத்துறாங்க, எனக்கு தேவை மரியாதை தான் அப்படின்னு சொன்னா யார் காரணம்? மரியாதையை கெடுத்து கொண்டது யார்? இதே மாணிக் தாக்கூர் எத்தனை விஷயத்துல கார்த்தி சிதம்பரமாவது பேசிட்டு இருப்பார் திமுக எதிராக ஏதாவதுன்னா. நீ என்னைக்கா வாய் திறந்துருக்கீங்களா? மாணிக் தாக்கூர்ன்றவர் யாரு எனக்கு தெரியுமா? ஜோதிமணின்றது யாரு? இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக என்ன கோவம்னா, இவர்கள் யாரையுமே திமுகன்ற ஒரு சக்தி இல்லைன்னா இவங்க எம்பியே ஆகவே முடியாது. பணம் செலவழிக்கல இருந்து கூப்பிட்டு வர்றதுல இருந்து எல்லாம். அதனாலதான் அவங்களுக்கு கோவம். எல்லாம் நாங்க பண்ணி உங்களை எம்பி ஆக்குவோம், நீங்க எங்களுக்கு எதிராக பேசுவீங்களா அப்படின்ற ஒரு கோவம் ஒன்று இருக்கு. இப்போ உங்ககிட்டே ஓட்டு இருக்கு, என்கிட்டே ஓட்டு இருக்கு, 2 பேரும் வேலை செய்யறோம், நீங்க செலவு பார்த்துங்க, நான் என் செலவு பார்த்து. காங்கிரஸ் விசுவாசிகளா அவங்க நடக்கிற நடத்தையிலயோ அவங்க பேசுற பேச்சுலயோ ஏதாவது தவறு இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஒண்ணுமே இல்லையா சார்? அது சரிதானன்ற மாதிரி தோணுது. திமுகவுக்கு விசுவாசமா இருக்கணும்னு திமுக நினைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? திமுக விசுவாசியா இருக்கணும் திமுக நினைக்கிறது நியாயம் இல்லை. ஆனா நீங்க ராஜாவை மிஞ்ச ராஜ விசுவாசியா இருக்கீங்களா? அதான பிரச்சனை. இப்ப இவங்க பேசலன்னா ராகுல் காந்தி விட்டுருவாரா சார்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு பேச போக மாட்டாரா? எங்க பேசல. இப்போ ஒருவேளை மாணிக்கம் தாக்கூரோ ஜோதிமணியோ இல்ல மற்றவர்களோ திமுக பத்தின விமர்சனங்களை வைக்கல அப்படின்னா ராகுல் காந்தி எந்த விதமான டிமாண்டும் வைக்க மாட்டாரா? நீங்க 25 கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவாரு அவரு. நீங்க கேட்கறது உல்டாவா கேக்குறீங்க. 25ன்றது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப அவர் டிமாண்ட் வைப்பாருல்ல சார்? ராகுல் காந்தி தானங்க சொல்றத. ஏன் என்னங்க நீங்க பேசுறீங்க? இப்போ உங்க வீட்டுல, உங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், ஒரு காலேஜ் போற பையன், டெய்லியும் வந்து உங்க வீட்டுல தான் தகராறு பண்ணுகிறான். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? இவன் தானே தகராறு பண்றான்னா அவங்க அப்பா அம்மா தானே கண்டிக்கணும். நீங்க யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? என்னங்க அவங்க பையன் வந்து பண்ணு இருக்கான்னு கேட்பீங்க. இல்ல அவங்க அப்பா அம்மா காரணம் இல்லை, பையன் தான் காரணம் தான் சொல்லுவீங்க. தடுக்க வேண்டிய இடத்துல யாருங்க இருக்கா? கூட்டணி எங்கெங்க பேசி இறுதிப்படுத்துறீங்க? அதான் சொன்னல, ஆரம்பிக்குமா என்ன சொன்னேன், கூப்பிட்டு வச்சு கூட்டணி பத்தி, இது தொகுதி பங்கீடு, ஆட்சியில் பங்குலாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் கட்சி வளர்க்குற வேலையை பாருங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அடங்காம இவங்க பண்றாங்கன்னு தான் காரணம். கார்கேக்கு அடங்கலன்னு தானே அர்த்தம். அப்ப யாரு கீழே வேலை செய்யறாங்க? அப்ப என்ன சார் எனக்கு புரியல. காங்கிரஸ்னு வேற, ராகுல் வேற, கார்கே வேற. என்ன பீகார் எலெக்ஷன் யார் நடத்தினா? கார்கே போய் நடத்தினாரா இல்ல ராகுல் நடத்தினாரா? பிரியங்கா ஏன் போல? ராகுல் ஒழுங்கா போய் பிரச்சாரம் பண்ணாரா? இல்ல இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருந்ததா? எந்த பிரச்சாரத்தை பீகார்ல கொண்டு போகணும்னு பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்ன கண்டுபிடிச்சாரு, அதை தூக்கிட்டு ராகுல் சுத்தினாரு, முட்டு சந்துக்கு போனாங்க. அவங்க கொண்டு வந்த SIR விஷயத்த தமிழ்நாடு அவங்க கூட்டணி கட்சி கூட இன்னைக்கு தூக்கி பிடிக்க முடியலையே. ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. மந்தா தூக்கி பிடிக்குதுன்னா அது காரணம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு பங்களாதேஷ்ல இருந்து வந்து இங்க ஓட்டு போறதுக்கு ஆளுங்களை தடுத்துடுறாங்க. SIR வந்து சுத்தமா காலி பண்ணிடுச்சு.
அந்த கோபம் அவங்களுக்கு இருக்குது, அவங்க எஸ்ஆருக்கு எதிராக பண்றாங்க. பண்ணா கூட அங்க என்ன கோர்ட்டுக்கு போய் வாதாடினாங்க, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க. எப்பா கரெக்டா பார்த்து என்னன்ற விடுபட்டதெல்லாம் கரெக்டா இது பண்ணிருங்கப்பா, அவ்வளவுதான். வேற என்ன? பீகார்லயும் இப்படி தானே போனாங்க. என்ன சொல்லிச்சு கோர்ட்டு, என்ன பிரச்சனை? இல்லை ஒரு 6 லட்சம் பேருக்கு மேல ஆதார் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, ஆதாரம் ஒரு ஆதாரமா எடுத்துக்கணும், ஒழுங்கா போய் நடத்து, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தலைட்டுதா? அப்போ ஒரு நடைமுறை எதிர்த்து ஒரு எந்த பைத்தியக்காரனாவது போய் அதை ஒரு பெரிய பிரச்சாரமா கொண்டு போவானா? அதுவும் வாக்கு திருட்டுன்னு. வாக்கு திருட்டுனா அதுக்கு என்னன்றதை கொஞ்சமா நிரூபிக்கணும்ல. குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களா புரியணும். இப்போ நான் உங்களை கேட்குற சொல்லுங்க, ராகுல் காந்தி சொன்ன வாக்கு திருட்டுனா என்ன? அதாவது பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளை எடுத்துடுறாங்க அப்படின்றதுதான் அந்த வாக்கு திருட்டினுடைய சாராம்சமா இருக்கும்னு நான் அவருடைய கருத்துல இருந்து. ஆனா ராகுல் காந்தி அப்படி சொல்லியே, ஒரு வீட்டுல 50 பேர் இருக்கிறாங்க, 5 ஓட்டு தான் இருக்குது, ஆனா 50 பேர் இருக்காங்க அப்படித்தானே சொன்னாரு. டயக்ராம்லாம் போட்டு காமிச்சாரு. என்ன காமிச்சாரு? இது பொதுவா பொதுவா உருட்டி இருந்தாங்க. நேற்று கூட யாரோ ஒருத்தர் வளரி இருந்தாரு, முஸ்லீம் மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் வாக்குகள்லாம், இந்த வாக்குகள்லாம் எடுத்துட்டு 60% வாக்குகள் போயிடும். முஸ்லீம், சிறுபான்மை, பட்டியலின மக்கள், பெண்கள், இவங்க எப்படியும் ஒரு 30% போயிடும். 50%ங்க. சில மாநில பெண்கள்லாம் 51% பெண்கள். ஒரு இதுல 2 லட்சம் வாக்காளர் இருக்கான்னா 1,10,000 வாக்கு பெண்கள் இருப்பாங்க. பெண்கள் வாக்கு இவர் சொன்னார்ல, நம்ம திருமாவளவன்லாம் சொன்னாரு. இப்ப என்ன வாய் மூடிட்டு இருக்காரு? பழங்குடி மக்கள், பூர்வகுடி மக்கள், பெண்கள், சிறுபான்மையினர் 3 வாக்குகளையும் நீக்கிட்டாங்கன்னு சொன்னாரு அவரு. இன்னொருத்தர் பெருசா பேசினாரு, உங்கள் வாக்குகளை பறித்து வாக்குகள் இல்லாதவர்களை குடியுரிமை அதிகாரிகிட்ட அந்த இதை ஒப்படைச்சு இரவோடு இரவா கைது செய்து கப்பல்ல ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. கே பாலகிருஷ்ணன் பொலிட் பியூரோ மெம்பர் அவரு. அப்போ எந்த லட்சணத்துல அந்த சிபிஎம் உடைய பொலிட் பியூரோ இருக்குன்னு தெரியுதா? சின்ன பையன் கூட இப்படி பேச மாட்டான், காலேஜ் படிக்கிற பையனை விட்டா கூட இப்படி பேச மாட்டான். வாக்குரிமை பறிச்சுக்கிறீங்கன்றாங்க. வாக்குரிமை பறிக்கிறது எப்படி? வாக்குரிமைன்னா உங்களுக்கு எஸ்ஐஆர்ல உங்க பேர் இல்லை, வாக்கு சீட்ல உங்க பேர் இல்லைன்னா அதுக்கு என்ன நடைமுறை? ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கு நீங்க என்ன ஆதாரம் கொடுக்க போறீங்க? ஆதார் அட்டை எல்லாருக்குமே இருக்கு. நீங்க ஆதார் அட்டை உங்களுக்கு இருக்கும், இந்திய குடிமகனும் உங்கள்ட்ட ஆதார் அட்டை இருக்கும். ஆதார் அட்டையை கொடுத்து நீங்க பண்ண போறீங்க. இதுல எங்க வாக்குரிமை பறிக்கிறது? சரி, வாக்குரிமை இல்லாம இருக்கிறவங்க ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தானே சொல்றாங்க. அவங்கள இங்க வா அப்படின்னு கைது பண்ணி கப்பல்ல ஏற்றி எந்த வெளிநாட்டுக்காரன் ஏத்துக்குவான்? நம்ம ஊர்ல வாக்குரிமை இல்லாதவன எந்த நாட்டுல கொண்டு போய் இறக்கி விட முடியும்? அது என்ன பைத்தியக்காரலாம்? கேரளால இருந்து இங்க மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்களா? அந்த மாதிரியா பேசினாங்களா இல்லையா? இதை தானே ராகுல் காந்தி பண்ணியிருந்தாரு. கடைசி வரைக்கும் எனக்கு புரியல. எஸ்ஐஆர்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஒரு வீட்டுல 50 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்கிற வீட்டுல 50 வாக்குகள் இருக்கு அப்படின்னாரு. அப்ப மீதி 45 வாக்குகளை நீக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. அந்த வேலையை தானே பண்ணாங்க. அதுல எங்க வாக்கு திருட்டு? யாராவது இது பதில் சொல்ல முடிஞ்சதா? இந்த மாதிரி நுனிப்புல் மேஞ்சிக்கிட்டு பேசுறவங்க தானே இங்க. இவரே பேசினார்ல, முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஐயோ இந்த படிவத்தை பார்த்தா எனக்கு தலை சுத்துதுன்னு வீடியோ போட்டாரா? இதுதான் இவங்க நிலைமை. அதனால இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் இவர்களுக்கு தெளிவான இதெல்லாம் கிடையாது. ராகுல் காந்திக்கும் சரி, எதுவும் சரி, ஏதாவது உருட்டுறது. அதுலதான் இது. இப்போ இது பீகார்ல போயிட்டு ஒரு நாள் 2 நாள் பிரச்சாரத்துக்கு போனாரு, மற்ற நாள்லாம் வெளிநாட்டுல சுத்தி இருந்தாரு. இங்க தமிழ்நாட்டுல அதான் பண்ண போறாரு. 2 நாள் வருவாரு, எனக்கு இன்னும் சுத்துவாரு. அப்ப இவங்க எங்க காங்கிரஸை வளர்க்குறாங்க? காங்கிரஸ் ஏதோ அப்படி அதனால தான் அழிஞ்சிக்கிட்டே வருது. பல தொகுதிகளில் இப்போ 100 சீட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் இதுலேயே ஜெயிச்சாங்களா? இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் என்ன தனியா நிற்கிறேன்றாங்க. என்ன ஆகும்? 2% 1% மாதிரி ஆயிடுவாங்க. தான் பிரச்சனை. காங்கிரஸ் இப்ப தமிழ்நாட்டிலேயே திமுகவோட நிக்கணும்னு ஒரு கோஷ்டி இருக்காங்க, தாவேக்காவோட நிக்கணும்னு சொல்லி ஒரு சாரா இருக்காங்க. இப்ப அப்படி இருந்தா பிரியுது, வரலாறு திரும்புகிறதா, தமிழ் மாநில காங்கிரஸ் 2.0 அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. இப்ப அந்த மாதிரி ஒருவேளை இவங்க திமுக இருந்து வெளியில வர்றாங்கன்னா காங்கிரஸே உடையுமே, தமிழ்நாடு காங்கிரஸே உடையுமே. அதெல்லாம் உடையாதுங்க, சும்மா ஊட்டிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்ல உட்காந்துட்டு சில பேர் இருக்காங்க, என்ன வரலாறுன்னா எதுன்னு தெரியாது. சிதம்பரம் வெளிப்படையா சொல்லிட்டாரு. சிதம்பரம் வெளிப்படையா சொல்லிட்டாரு, அப்படி இப்ப வெளியில போறதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க ராகுல் காந்தி முடிவெடுத்து என்ன பண்ணுவாரு? அவன் இவரு தான் முடிவெடுப்பாரு. எடுத்துதான் தெரிஞ்சு ஏதோ ஒரு கட்டாக ஏதோ ஒரு ஆரம்பிச்சு நின்று ஒன்றும் இல்லாமல் போய் தமிழ் மாநில காங்கிரஸ்ல மறுபடியும் போய் சேர்ந்தாரு. ஞாபகம் இல்லையா? தனியா கட்சி ஆரம்பிச்சு திமுக இணைச்சு அவருக்கு சீட்டு மட்டும் அவருக்கு ஆதரவாளர்களுக்கு வாங்கினா முடிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன ஆதரவாளர் இருக்காங்க? அவரும் ஒரு பிள்ளையும் ஒரு 5 பேர் இருப்பாங்க காரைக்குடியில. வேற என்ன ஆதரவாளர் இருக்காங்க? என்ன நினைச்சீங்க நீங்க?
சிதம்பரம் வந்து அப்படியே எம்பி சீட் வரும்போது அவர் நின்னுக்கலாம்ல சார், திமுக ஆதரவு இருந்தா எம்பி ஆயிரலாம்ல சார். கூட்டத்துல வீட்டுல போய் கலந்துக்கிறவங்களுக்கு சோறு கூட போட மாட்டாங்க அவங்க. என்ன ஆதரவாளர் சார்? என்ன சார் காரைக்குடியில எவ்வளவு பெரிய சமூகம். கேளுங்க போய். நான் என்ன கேட்கறேன், நான் பேசிட்டு தான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கேளுங்க. என்னைக்காவது இங்க எல்லாம் நடக்குது இல்ல, நுங்கம்பாக்கத்துல எங்க இருக்காருல்ல, போய் சாப்பிட்டு வந்துருக்குமான்னு வரோம். இவங்க வந்து அங்க சிதம்பரத்துடைய ஆரம்ப காலத்துல இருந்தா பாத்தீங்கன்னா அவர் ஒரு கார்பரேட். இது அவர் எப்படி கட்சியில வந்தாரு? அவர் ஒரு எலைட்டு, அவர் ஒரு ஒயிட் காலர். அப்படியே வந்து இவரு கூட மூப்பனார் கூட அப்படியே சேர்ந்துக்கிட்டு அப்படியே உருட்டி இருந்தாரு. 2 கட்சி பிளவானோன்னா ஒரு கட்சியில அப்படியே உருட்டி இருந்தாரு. அப்புறம் அப்படியே வந்துட்டு இந்த படிச்ச இதை வச்சுக்கிட்டு அப்படியே கட்சியில டிராவல் பண்ணாரு. இன்னைக்கு பாஜக மேல குற்றம் சாட்டுற பல விஷயங்கள் சிதம்பரம் கொண்டு வந்ததுதான். வராக்கடன் கடன் தள்ளுபடி யார் கண்டுபிடிச்சா? டெப்ஸ் யார் கண்டுபிடிச்சது? யார் தள்ளுபடி பண்ணது? அம்பானிகளுக்கெல்லாம் யார் உதவி பண்ணது? கார்பரேட்டுகளை யார் தூக்கி பிடிச்சது? நம்ம ஒரு அமைதியா அப்படி இப்படி பேசினா கரெக்டுன்னு ஆயிடுமா? பல விஷயங்கள் காங்கிரஸ் பண்ணதான் இன்னைக்கு பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா இவர்களுமா யோகியர்கள் மாதிரி அதானிக்கு உதவுவதற்காக நீங்கள் பண்ணீங்க அப்படி இப்படின்னு அன்னைக்கு முழங்குறார. அம்பானிகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? முகேஷ் அம்பானி, அனில் அம்பானிக்கு பண்ணீங்களா இல்லையா? திருபாய் அம்பானி இருந்தாரு. அவன் அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணிச்சு. அப்புறம் பிஜேபி இப்ப பண்றாங்க. பிஜேபியாவது இந்த மாதிரி உதவி பண்ணிக்கிட்டு கட்சிக்கு நிதி வாங்கிக்குது. தனிப்பட்ட தலைவர்கள் பெருசா ஊழல் செஞ்சு சொத்து சேர்க்கல. ஆனா காங்கிரஸ்ல அப்படியே நடந்தது. இன்னைக்கும் பல விஷயங்கள் என்ன குற்றச்சாட்டுகள் இன்னைக்கும் கோர்ட்டு வழக்குன்னு அலைஞ்சு தானே இருக்காங்க. அதனால காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமே மாற்று கிடையாது. இது வித்தியாசம் கிடையாது.